அண்ணாமலை மிக சிறப்பான நடிகனியா நீ. நல்ல வேலை இந்த காலத்தில் பிறந்த. அந்த காலத்தில் பிறந்துருந்த ஐயோ சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் எல்லாருமே உங்கள்கிட்ட தோற்று போனியா. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தப்பு நடக்குன்னு உடனே சாட்டையை எடுத்து ஒன்று அடிச்சுக்கிற. மணிப்பூர் கலவரத்துக்கு என்ன பதில்? மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு நடு ரோட்டில் இழுத்துட்டு வந்தாங்களே, அதுக்கு என்ன பதில்? அதுக்கு எத்தனை ட்ரிப்பு சாட்டையை எடுத்து அடிச்சுக்கலாம்? அதுக்கு பதில் சாட்டையை நீயே எடுத்து அடிச்சுக்கிறியா, இல்லை இந்த சாட்டையை அப்படியே எடுத்துக்கொண்டு மோடிக்கிட்ட கொடுத்து கோட்டையில் வெளியே நிற்க வச்சு அவரை அடிக்க சொல்கிறியா? இல்லை, எனக்கு ஒன்று புரியல. ஓ, சென்னையில் நடந்துருச்சு. நடந்த மறு நிமிஷமே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் நடவடிக்கை எடுக்குது. இப்போ இதுக்கு நீ சாட்டை எடுத்து அடிச்சுக்கிற. பொள்ளாச்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? கூட்டணியில் தானே இருந்தீங்க. பொள்ளாச்சியில் என்ன பண்ணீங்க? எத்தனை ஆண்டு கழித்து குற்றவாளி கைது செய்யப்பட்டார்? என்ன நடவடிக்கை அன்றைக்கி இருந்த அதிமுக அரசு எடுத்துச்சு? அதை எதிர்த்து ஏன் நீங்கள் சாட்டையை எடுத்து உங்களை அடிச்சுக்கல? இப்போ மணிப்பூருக்கு அடிச்சுக்கோங்க. தங்கை அனிதாவை கொன்னீங்களே, நீயும் மோடியும் சேர்ந்து தான் கொண்டீங்க தங்கை அனிதாவை. நீட் தேர்வில் லட்சக்கணக்கான பிள்ளைங்க செத்து மடியுது. எந்த சாட்டையை எடுத்து யார் அடிச்சுக்கிறது? இந்த நடிப்பெல்லாம் அது வேறு. இதில் வேறு இன்னொன்று, ஆறுபடை கோயிலுக்கு போகிறேன். ஆறுபடை கோயிலுக்கு போய் முருகன் ஓடி போகிறான் ஐயா உன்னை பார்த்து. நடிக்கலாம், இவ்வளோ நடிக்கக்கூடாது. ஆனால் இது வரைக்கும் நான் உன் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தேன்யா. நான் திமுக காரனாக இருந்தாலும் உன் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தேன். என்னென்னா, பரவாயில்லையா, அதிமுக அழிஞ்சு போச்சு, ஆனால் பிஜேபியில் ஒரு படித்தவன் வந்திருக்கிறான், டஃப் கொடுக்குறான் நீ. ஆனால் அன்றைக்கி உன் மேலே இருந்த மரியாதை போச்சியா. இல்லை, சாட்டை எடுத்துட்டு ஒன்று அடிச்சுக்கிறியே, ஏன் காரணம் சொல்லு. இந்த வழக்கை திமுக அரசு மறைக்க நினைக்குது, குற்றவாளியை கைது பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீ சாட்டை இல்லை, அருவாள் எடுத்து வெட்டிக்க ஒன்றியே நீ. ஆனால் அத்தனை நடவடிக்கையும் எடுக்குது. இன்னைக்கு வரைக்கும் உங்கள் மோடி மணிப்பூர் போயிருக்காரா? ஏன் அதை கேட்க வேண்டியது தானே? இல்லை, நீ மணிப்பூரில் போய் சாட்டை எடுத்து எங்கள் ரோட்டில் நின்று அடிச்சிக்க வேண்டியது தானே? ரொம்ப நடிக்காத அம்மண்ணாமலை. எல்லாம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கணும் முட்டா போயலாம் என்ன? மதத்தை வைத்து அரசியல் பண்ணி பொழைப்பு நடத்துகிற நீங்கள் பெண்களுக்காக எதை பற்றி பேசுகிறீங்களா? சனாதன தர்மம் தானே உங்கள் கோட்பாடு. அப்போ இதில் எங்கே பெண்களுக்கு அந்த சனாதன தர்மத்தில் உரிமை இருக்கா? பதில் சொல்லுங்கள் அண்ணாமலை.